பொன்னாங்கண்ணி கீரை பொரியல். பொன்னாங்கண்ணி கீரையை முழு இலையாக இருக்கும்போதே நல்லா நான் ஒரு 3 டைம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கழுவக்கூடாது, சத்துக்கள் வீணாகும். நல்லெண்ணெய், அந்த பாட்டில் வந்து எண்ணெய் ஊற்றும்போது உள்ளேருந்து ஏதாவது தூள்மா உளுமா இருந்துச்சு, அதான் மாற்றிட்டேன். எப்பவுமே நான் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எண்ணெய் வாங்கினோடனே சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு சில்வர் பாக்ஸுக்கு மாற்றிடுவேன். நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றிக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை பொரியலுக்கு கடுகு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருவேன் பொன்னாங்கண்ணி கீரை. கீரையை முழுசாக போடாமல் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டோன்னா சீக்கிரம் சமையல் பண்ணி முடிச்சோன்னா அதுவும் எடுத்து இலையாக இருக்காது. அந்த இலையாக இருக்கும்போது யாரும் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. அதனால் கட் பண்ணி போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட்டாக கிடைக்கும். ஆனால் வெட்டினதுக்கப்புறம் கழுவக்கூடாது. இந்த கீரை வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து நிறைய பேருக்கு சாப்பிட முடியும் யோசிப்பாங்க சாப்பிடும்போது. ஏன்னா அந்தளவுக்கு மெடிசின் ஸ்மெல் வரும். நானே என்ன செய்வேன், சாப்பிடும்போது சாம்பார் இல்லை வெறும் கிணறு சொல்ல சாப்பிட்ருவேன். ஏன்னா நல்ல மருத்துவ குணம் கொண்டது. ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். கண்ணுக்கு நல்லது, மேனி அழகு வந்து பாதுகாக்கக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணி. கண் பார்வைத்திறன் மேம்படுனா அந்த கீரை ரொம்ப ரொம்ப சாப்பிட்லாம். அதே மாதிரி இதிலே வந்து சிவப்பு கலரில் இலை சக்கச்சவேன்னு இருக்கும். டார்க்கு பிங்க் கலர்லேயும் சிவப்பு கலர் இருக்கும், அரக்கு சிவப்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ள கீரை அந்த மாதிரி பொன்னாங்கண்ணியும் வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா இப்படி வதக்கும் போதே தண்ணிலாம் அப்படி ரோஸ் கலரில் இருக்கும். இந்த பொன்னாங்கண்ணியில் நிறைய வகை இருக்குது. இது வந்து பச்சை பொன்னாங்கண்ணி. இன்னொரு பச்சை பொன்னாங்கண்ணி எப்படி இருக்குன்னா தண்டே குச்சி குச்சியாக இருக்கும். அதில் வந்து நீளமாக வந்து இலை இருக்கும், கலக்கலக்கமாக இருக்கும். அது தண்டு போட முடியாது, தண்டு கூட வேகாது. இளம் தண்டு மட்டும் தான் போட முடியும். அதே மாதிரி அந்த இலை வந்து ஆயுதத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப வதக்க வேண்டாம், அப்படி தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்தா வேகணும், இல்லைனா அப்படி சுருளை வந்து நம்ம கிட்டோம்னா சத்துக்கள் வீணாகும். தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து லைட்டாக ஒரு கலர் தேங்காய் பத்து போட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு போடுவோம். பொன்னாங்கண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. தண்ணி சத்துலாம் அடங்கினோன்னே லைட்டாக உப்பு போட்டு தேங்காய் கலரி போட்டு இறக்கிடலாம். அப்பப்போ லைட்டாக கிளறிட்டால் போதும். இந்த பொன்னாங்கண்ணியை பொரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா பச்சை மிளகா தான் போடணும், காஞ்ச மிளகா போடக்கூடாது. ஏன்னா நம்ம மென்று சாடும்போது இந்த விதையாக தட்டுப்படும் பார்த்தீங்களா, எனக்குலாம் பிடிக்காதனால வந்து எப்பவுமே பச்சை மிளகா தான் போடுவேன். கீரைனாலே முருங்கீரையாக இருந்தாலும் சரி எந்த கீரையாக இருந்தாலும் இந்த மாதிரி வதக்கும் போது என்ன செய்வேன், பச்சை மிளகா தான் போடுவேன். காரம் ரொம்ப சேர்த்தோன்னா நமக்கு வந்து கீரை சாப்பிட வந்து டேஸ்ட் பிடிக்காது. காரம் வந்து அளவோடு சேருங்க. ஏன்னா கீரை நம்ம வந்து மென்று சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த காரம் இருக்கும்போது நம்ம வந்து வெறும் சாப்பிட முடியாது, ஸ்பூன் போட்டு கூட சாப்பிட்றலாம். ஆனால் வந்து காரம் அதிகமாக இல்லாமல் சமைக்கணும். அதான் டேஸ்ட் வந்து இந்த கீரை டேஸ்ட் கிடைக்கும். கீரைக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். சின்ன வெங்காயம் 75 கிராம் அளவுக்கு போட்டேன். உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு திருப்பி எண்ணெய் வந்து போட்டுக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்து குறைஞ்சோன்னே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த அளவு தான் சேர்க்க போகிறேன். தேங்காய் துருவல் அரைச்சில் அளவு தான் இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இதனுடைய சத்துக்கள் மிக சிம்பிளாக பார்த்துடலாம். பொன்னாங்கண்ணி கீரையில் இதனுடைய இங்கிலீஷ் நேம் வந்து செசிலி ஜாய்வீட். இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் மிகுந்தது. கண்பாய்த்திறன் மேம்படுத்தும், மலச்சிக்கல் குணப்படுத்தும். அதே மாதிரி மூலநோய் வராமல் பார்த்துக்கலாம். ஆஸ்மா மற்றும் நீரிழிவு நோய்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்றது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி உள்ளது. இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், கால்சியம், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இந்த பொன்னாங்கண்ணி சாப்பிடும்போது மேனி வந்து பொன் போல் மினுமினுக்கும். பொன் மேனி பெறணும்னா பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்ணும். சரும பொலிவு வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி ஸ்கின்னில் வந்து சுருக்கம் வராமல் தடுக்கும். ரிங்கிள்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். இதில் நார்ச்சத்து மிகுந்திருக்கிறதுனால மூலநோய்க்கு அருமையான ஒரு நிவாரணம் சொல்லலாம். செரிமானத்தை மேம்படுத்தும். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உயிர் சக்தி அதிகரிக்கும். ரத்த சத்துக்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த பொன்னாங்கண்ணி சாப்பிடும்போது. இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாப்பாட்டில் அடிக்கடி சாப்பிடும்போது கடுமையான மூல நோய்க்கு ஒரு அருமையான ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மூல நோயை. பொன்னாங்கண்ணி கீரையில் ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீர் கற்கள் பிரச்சனை உள்ளவங்க அளவோடு சேர்த்துக்கணும். பொன்னாங்கண்ணி ரெடி ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேலும் உங்களோட வீடியோக்களை அப்டேட் பண்ண பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள். அப்படியே நினச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி செஞ்சுட்டேன். நம்ம இந்த மாதிரி வந்து பருப்பு இதெல்லாம் சேர்க்காமல் செய்யும்போது நமக்கு வந்து கீரை கொஞ்சமாக இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது அதனுடைய கணிசம் அதிகரிக்கும். நம்ம வந்து நிறைய சாப்பிட முடியாது. இது வந்து கொஞ்சமாக வதக்கும் போது கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சம் இவ்வளோண்டு சாப்பிட்டாலே போதும். அந்த சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. அதனால் பருப்பு சேர்த்து செய்கிறவங்க செஞ்சுக்கலாம். இப்படி செய்யும்போது நமக்கு வந்து கீரை பிடிக்காதவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும். பருப்பு சேர்த்து வச்சுங்களேன், அப்படி குழுக்குள் நிறைய இருமா அந்த கீரையோட தன்மை அளவு வந்து குறையும். அந்த பருப்போட விகிதம் வந்து அதிகரிக்கும் பார்த்துக்கிட்டிங்களா. அதனால வந்து குறைய சேர்த்த மாதிரி இருக்கும். நான் இப்படி தான் செய்வேன் எப்பவுமே. ஏன்னா வந்து 4 வாயில் அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி செஞ்சிடுவேன். அருமையான சத்தான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல்.